அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நேரத்திலே நாம் எமது இன்றைய பிரத்யேக நிகழ்ச்சிக்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையை தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த வேளையிலே எம்மோடு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் சார்பாக அதன் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் மௌலவி முர்ஷித் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்த வேளையில். அப்படியானால் அவரையும் நாம் இங்கே இணைப்பில் இணைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இந்த வேளையில் தங்களுக்கு சுகம் இல்லாமல், அதாவது சுகஈனமாக இருக்கின்றது, இருந்தாலும் எமது அழைப்பை நிச்சயமாக இங்கே எமது அழைப்புக்கு உங்கள் பதில் தர வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதற்கண் எமது நன்றிகள். ஜஸாக்கல்லா. எப்படி இருக்கின்றது உங்கள் உடல்நிலை? அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு ஃபாரின் டூர் ஒன்று போயிட்டு வந்தேன். அந்த நாள்ல இருந்து ஒரு 3-4 டேஸா கண்டினியூஸா சோம் இல்லாம இருக்குது. அப்படியானால் எங்களுக்கு சில விடயங்கள் பேசிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது, சில விடயங்களுக்கான தகவல்களை பெற வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தங்களுக்கு சுகீனம் காரணமாக இப்போது தொடர்ந்து பேசுவது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பதிலாக எம்மோடு பேசக்கூடிய யாராவது இருக்கின்றார்களா? நான் ஜமியத்துல் உலமால ஒரு மஷூரால மீட்டிங்ல இருக்கிறேன். எனக்கு பக்கத்துல மௌலானா ஃபாசில் ஃபாரூக், எங்களோட ஜமியாவுடைய மீடியா கோஆர்டினேட்டர் இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அவருக்கு இந்த பேச்சை இன்ஷா அல்லாஹ் இன்டர்வியூவை தொடரலாம். நானும் அவரோட பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். நல்லது. அப்படியானால் அவரிடம் தொலைபேசியை கொடுங்கள், நாங்கள் அவரோடு பேசிக் கொள்கின்றோம். நல்ல ஜஸாக்கல்லா. ஜஸாக்கல்லா. வலைக்கும் அஸ்ஸலாம். திரு ஃபைசல் ஃபாரூக் அவர்களே, இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இங்கே உங்களோடு ஜமியத்துல் உலமா சார்பாக பேசவல்ல நிலையிலே நீங்கள் இன்று இருக்கின்றீர்கள். இன்றைய நிலையிலே ஜமியத்துல் உலமா சபையின் நிலைப்பாடு இலங்கை முஸ்லிம் மக்களிடையே பலவாறான கேள்விகளை உருவாக்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடமும் பல கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான மௌனம் அல்லது இருட்டடிப்பு, ஒருவேளை ஊடக இருட்டடிப்போ தெரியவில்லை. உங்கள் பக்கத்தில் இருந்து என்ன நடக்கின்றது என்று வெளியில் இருப்பவர்களுக்கு அறிய முடியாமல் இருக்கின்றது. எனவே உங்களால் கூற முடியுமா, தற்பொழுது இந்த அரசியல் சூழ்நிலையிலே ஜமியத்துல் உலமாவின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? எவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்று? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நிலைமை நாங்க எப்படி என்று சொல்றது, இந்த நிலைமை இப்ப இலங்கையில ஜமியத்துல் உலமா தான் முஸ்லிம்களுடைய சகல விடயங்களுக்கும் சரியான வழிகாட்டலாக இருக்கிற ஒரு படியாக இருக்குது. அது முஸ்லிம்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படியாக இருக்குது. இனி இந்த அடிப்படையில ஜமியத்துல் உலமா ஹலால் அடிப்படையில ஹலாலான விடயங்கள் மக்களுக்கு போயிட்டு சேரணும் என்ற ஹலால் சர்டிபிகேஷன் ப்ரோசஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை அழகாக இப்ப செஞ்சு வராங்க. கடந்த ஒரு 2-3 மந்த்ஸாக பொதுபல சேனா என்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் நிச்சயம் எதிராக, இதுக்கு அகேன்ஸ்டாக பேசி, இது மாத்திரமல்ல பலதரப்பட்ட விடயங்கள் முஸ்லிம்களுடைய இங்க ட்ரெஸ் கோடும் பிரச்சனையாகுது, அவங்களுக்கு நிகாப் அந்த மோம் பூட்டுறது அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்துல முஸ்லிம் ஆண்கள் தாடி தொப்பி ஜுப்பாவோட ஈக்கிறதும் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. பள்ளிகள் கூடிக்குது நாட்டில், அதுவும் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மதரசாக்கள், இதே மாதிரி பலதரப்பட்ட விடயங்களை அவங்க முஸ்லீம்களுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, முஸ்லீம்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பலதரப்பட்ட விடயங்களை இந்த இடத்துல அவங்க இந்த சொல்லி அதுக்கு எதிராக அவங்க பல நடவடிக்கைகள் டிவியில வராங்க, ரேடியோல வராங்க. அதே நேரத்துல பல ஊர்கள்ல போயிட்டு ப்ரோக்ராம்கள் வைக்கிறாங்க. இன்றும் மஹரகம பகுதியில ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்குது. இப்படி பலதரப்பட்ட ப்ரோக்ராம்களை எல்லா இடத்துலயும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இனி இதுதான் இப்ப உள்ள நிலைப்பாடு. சரி, அப்படியானால் தான் நான் நேரடியாக கேள்விகளுக்கு வருகின்றேன். அதாவது கேள்விகளை கேட்டால் இந்த இடத்தில் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த பொதுபல சேனா என்ற அமைப்பு எதற்கு எடுத்தாலும் ஜமியத்துல் உலமாவை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது. அது ஏன் என்று நினைக்கின்றீர்கள்? இது ஒரு பௌத்த நாடு. ஜமியத்துல் உலமா தான் இன்று இந்த நாட்டுடைய முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வழிகாற்றல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே பொடியாக இருக்குது. 4000 உலமாக்கள் இந்த பொடிக்கு கீழே இருக்கிறாங்க.
அப்ப இந்த பாடி தான் இந்த நாட்டுல இஸ்லாத்துடைய முக்கியமான பகுதி. இஸ்லாம் என்றது எந்த முறையில ஈக்கணும், எப்படி ஈக்கணும் என்ற ஒரு கைடன்ஸ் பாடியாக ஈக்குது. இனி அதனால தான் அவங்க இந்த ஜம்மியத் உலமாவை பர்டிகுலரா அட்டாக் பண்றது. இவங்க தான் இந்த நாட்டுல இந்த அளவு இஸ்லாத்தை கொண்டாடுறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மக்கள் ஒரு முஸ்லீம்கள் ஒரு வகையில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இந்த நாட்டுல. இப்ப முஸ்லீம்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாஷா அல்லா இஸ்லாம் அடிப்படையில நிறைய வண்டி இருக்குது. இதெல்லாம் கொணர்ந்து இருக்கிறது இந்த ஜம்மியத் உலமா தான். அதனால நாங்க இந்த ஜம்மியத் உலமாக்கு அவங்க அந்த அளவு அந்த அகேன்ஸ்டாக நிக்கிறாங்க. சரி, இப்பொழுது நாங்கள் ஹலால் விடயம் விளங்குறோம். விளங்குற அளவுல எங்களுக்கு அப்படித்தான் விளங்குது. நல்லது. அப்படியானால் நாங்கள் இப்பொழுது இந்த ஹலால் விடயத்திற்கு வருவோம். ஹலால் விடயத்திலே அவர்கள் நீங்களும் எத்தனையோ ஊடக அறிக்கைகள், காணொளிகள், ஊடக கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தீர்கள். அதில் எல்லாம் நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது நாங்கள் யாரிடமும் வலுக்கட்டாயமாக ஹலாலை கொண்டு போய் சேர்ப்பதில்லை, அவர்களாகத்தான் வருகிறார்கள் என்று. பொதுபல சேனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. அதாவது நீங்கள் 3000 பேர் அளவில் பணிக்கு அமர்த்தி இதனை சந்தைப்படுத்துகின்றீர்கள், அதாவது மார்க்கெட்டிங் செய்து நீங்கள் ஹலால் சர்டிபிகேட்டை கொடுக்கின்றீர்கள் என்று. இது உண்மையா பொய்யா? இது ஒரு பொய்யான விடயம். நாங்க எப்பவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது மட்டும் இந்த ஹலால் டிவிஷன் ஒரு ப்ரொபகண்டா ஒரு மார்க்கெட்டிங் ஒன்றுமே செஞ்சது இல்லை. நல்லது. இது மட்டும் மக்கள் இங்க ரிக்வெஸ்ட் அனுப்புறது ஏனென்று சொன்னா அந்த முஸ்லிம் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணதுக்கு அவங்க ரிக்வெஸ்ட் அனுப்பி அவங்களே செய்யறது. இது மட்டும் ஜம்மியத் உலமா யாரிடத்திலும் பேசி யாரும் என்கரேஜ் பண்ணினது இல்லை ஹலால் லைசன்ஸ் ஹலால் சர்டிபிகேட் எடுக்கிறது. நல்லது. அப்படியான எனக்கு கூறுங்கள், இப்பொழுது இந்த ஹலால் சான்றிதழை ஜம்மியத்துல் உலமா வழங்குவதற்கு அரசாங்கத்தில் ஏதாவது அனுமதி நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா, அல்லது அரசாங்கத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? இது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இப்ப இந்த விஷயத்தில் இதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி தேவையில்லை. இது அரசாங்கமே அன்று சென்ற பார்லிமெண்ட்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அசோசியேஷனுக்கும் இதை கொடுக்க முடியும். இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விடயம். அதனால ஜம்மியத் உலமா இந்த நாட்டுல தலைமத்துவம் தாங்குது முஸ்லீம்களுடைய விடயத்தில். அதனால அவங்களுக்கு சுத்த உரிமை இருக்குது இந்த இதுல ஹலால் சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு. எந்த ஒரு அசோசியேஷனுக்கும் இந்த நாட்டுல ஹலால் ஒரு சர்டிபிகேட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. மற்ற ஜம்மியத் உலமா வெளிநாடுகளோட தொடர்பாகி அந்த ஹலால் பாடிஸோட தொடர்பாகிக்கக்கூடிய ஒரு பாடியாக இருக்குது. அவங்களுக்கு உரிமை இருக்குது என்று சொல்லி மினிஸ்டர் நிமால் தெளிவாக அன்று பார்லிமெண்ட்ல சொல்லிட்டார். அப்படியான நான் நினைக்கின்றேன் இந்த குறிப்பிட்ட விடயம் நிச்சயமாக வெளியே சொல்லப்படவில்லை. ஊடகங்கள் ஊடாக வெளியில் வந்த தகவலில் நிமால் சிறிபால டி சில்வா இப்படி வந்துச்சு. ஸ்ரீலங்கால எல்லா டிவி சேனல்ல இது அன்று இரவு காட்டினாங்க. அதே நேரத்துல இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டு, அதாவது அரசாங்கம் ஜம்மியத்துல் உலமாவிற்கு இந்த அனுமதியை வழங்குகின்றது என்று. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஹலால் சர்டிபிகேட்ல ஜம்மியத் உலமா தான் கொடுக்கணும், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல ஒரு தடையும் இல்லை, நாட்டு சட்டத்துக்கு மாறாக பேசும் இல்லை. இது ஒரு பாடி ஒபிஷியல் பாடி அண்டர் தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லி இவங்க தெளிவாக அதை அவங்க எத்தி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்படியானால் இப்பொழுது அதனால் வரும் வருமானத்தை ஜம்மியத்துல் உலமா பெற்றுக்கொள்வதில் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக பாதுகாப்பு செயலாளருக்கோ அல்லது அவரது சகோதரருக்கோ ஜனாதிபதிக்கோ அவர்கள் உட்பட்ட அரசாங்கத்திற்கோ ஜம்மியத்துல் உலமா வருமானத்தை பெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? இது மட்டும் நாங்க எடுக்க வேண்டிய எல்லா டிபார்ட்மெண்ட்கள், உதாரணத்துக்கு அரசாங்க ரீதியாக எல்லா இடத்திலும் பேசி இந்த விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பிரசிடென்ட் லெவல்ல இந்த விஷயம் தெளிவாக பேசியிருக்கிறோம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலும் இந்த விஷயம் தெளிவாக பேசியிருக்கிறோம். ஆனரபிள் மினிஸ்டர் பெசில் ராஜபக்ஷ இடத்திலும் பர்சனலாக ஒபிஷியலாக பேசி இந்த விஷயத்தை எத்தி வச்சிருக்கிறோம். எல்லா டேட்டா ரெக்கார்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கிறது. இது ஆரம்பிச்சு 2-3 வருடமாக லொஸ்ல தான் ஓடினது. மக்கள் உதவி செஞ்சாங்க என் ஹலால் தேவனால. இந்த கடந்த 2 வருடங்களாகத்தான் ஒரு 15 லட்சம் ரூபாய் சேரும். அதுல 13 லட்சம் ஒரு மாதத்துக்கு அதுல ஒரு 13 லட்சம் ரூபாய் செலவு இருக்குது. 2 லட்சம் ரூபாய் தான் அவனுக்கு பேலன்ஸ் ஆகுது. நல்லது. அதாவது இப்பொழுது நாங்கள் இதை
இதை எடுத்துக்கொள்வோம். அதாவது அரசாங்கம் அனுமதி தந்திருக்கின்றது. எனவே பொதுபல சேனா எனும் அமைப்பு அந்த அனுமதிக்கும் மேலாக சென்று தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துகின்றது. அதுதான் இதன் சாராம்சம். அவங்க சொல்றாங்க இது புத்திசமுக்கு அகெயின்ஸ்ட். ஆனா இதுக்கு ஒரு உண்மையிலே பார்க்க போனா ஒரு பேஸ் ஒன்று இல்ல. அவங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து இது புத்திஸ்ட் மக்களுக்கு ஹலால் தேவைப்படாது, என்னத்துக்கு பௌத்தர்களுக்கு முஸ்லீம்களுக்கு உள்ள விடயம் ஏன் நீங்க எங்களுக்கு தாரீங்க, அதுதான் அவங்களுடைய இன்னைக்கு ஆர்கியூமெண்ட். நல்லது. அடுத்ததாக உங்களிடம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், அதாவது பரவலாக மக்கள் அறிந்து கொள்ள விரும்பும் விடயம், இப்பொழுது ஊடகங்களுடனான ஜமியத்துல் உலமாவின் தொடர்பு. இப்பொழுது அதாவது ஃபர்தா அணிவது, நிகாப், புர்கா என்று புது புது பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள். அன்றைய தினம் TNL-இல் ஒரு வாத விவாத நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலும் பெரும்பாலாக பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது ஜமியத்துல் உலமா பங்கு கொள்ளும் என்று. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ளாததன் காரணம் என்ன என்று அறிய முடியுமா? இந்த நேரத்தில் நாங்க விவாதத்துக்கு போறது நல்லம் இல்ல. ஏனென்றா நாட்டுல சின்ன சின்ன கிராமங்கள்ல முஸ்லீம்கள் வாழ்றாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க இதுக்கு இந்த ஃபேஸ் பண்றாங்க டெய்லி பேசிஸ். அப்ப நாங்க ஜமியத்துல் உலமா கேட்டது, இதுக்கு முந்தின வீக் அவங்க இந்த BBS-க்கு ஒரு சுத்த ப்ரோக்ராம கொடுத்திருந்தாங்க, தனியா அவங்களோட சிந்தனைகளை முன்வைக்கிறதுக்கு. அப்ப நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு அடுத்த கிழமை எங்களுக்கு எங்களோட தனி சிந்தனைகளை மக்களுக்கு முன் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. அந்த வாய்ப்பை உங்களுக்கு அவர்கள் வழங்கவில்லை அல்லவா? இல்ல, ஆரண்டு செல்லி பிரசிடென்ட் பர்சனலாக அவங்களிடத்துல பேசி அவங்களும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு முந்தின அனுப்புறாங்க, தண்ணியை தர முடியாது, நீங்க புதுபல சேனாவோட ஈடுதான் பேசணும், ஒரு ஓப்பன் டிபேட் ஒன்றுக்கு போகணும். அப்ப நாங்க பார்த்தது ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு போனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அவங்க எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க அதை விட சிந்திக்கணும். இத நாங்க ஓப்பன் டிபேட்டுக்கு பேசி அதுக்கு பிறகு ஒன்று ஆரம்பிப்பாங்க, அவங்களோட மத தலைவர்களை நாங்க கண்ணியப்படுத்தலையோ சரியா பேசல என்ன சொல்ல ஆரம்பிச்சு பிரச்சனையை அக்ரவேட் பண்ண பார்ப்பாங்க. சரி, இப்பொழுது இன்னொரு கோணத்திலே நாங்க இந்த விடயத்தை பார்த்தோம். அதாவது நமது பக்கத்தில் இருந்து சரியான முறையிலே விளக்கத்தை கொடுக்கக்கூடிய யாரும் அங்கே இல்லாத காரணத்தினால் பொதுபல சேனா சொல்வதெல்லாம் உண்மையாகி விடுமே. அப்படியான பக்கத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இல்ல, நாங்க அவங்களுக்கு என்ன சொன்னோம் என்று சொன்னா, எங்களுக்கு ஒரு ஃபோரம் தாங்க, நாங்க இண்டிபெண்டா ஒரு ஹிண்டரன்ஸ் இல்லாம நாங்க இந்த விடயத்தை மக்களுக்கு எத்தி வைத்தோம். அதுக்கு பின்னால அடுத்த கிழமை நாங்க பொதுபல சேனாவோட இருந்து பேசுவோம். இப்ப நாங்க மக்கள் இந்த நாட்டுல ஒத்துமையாக வாழ்ற பௌத்த மக்கள் இடத்துல இருக்கிற ஒத்துமைக்கு பாதிப்பு நடக்கிறனால நாங்க விரும்பினது ஒன்னாவது மக்களுக்கு இந்த விஷயம் தெளிவுபடும். நல்லது. இப்பொழுது கூறுங்கள், ஜனாதிபதி இந்த விடயத்திலே அதே லெட்டர்ல நாங்க சொல்லிக்கிறோம், எங்களுக்கு தனி மீட்டிங் தனி டைம் கொடுத்ததுக்கு பின்னால நாங்க பொதுபல சேனாவோட இங்கு பேசுவோம், ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வருவோம், நாங்க டிபேட்டுக்கு வர மாட்டோம். நல்லது. அப்படியானால் இடம் தரவில்லை, அதுதான் நல்லது. நல்லது. அப்படியானால் கூறுங்கள், ஜனாதிபதி இந்த விடயத்திலே நேரடியாக நமது உலமா சபையிடம் என்ன கூறுகிறார்? அவர் என்ன சொல்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக? ஜனாதிபதி இந்த விஷயமா ரெண்டு விடயம் ஜனாதிபதி எங்களிடத்துல எத்தி வச்சது. ஒன்று டிஃபென்ஸ் மூலமாக ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று அமைக்கிறது என்று சொல்லி இந்த விடயங்களை பார்க்கறதுக்கு. ரெண்டாவது ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு அந்த கமிட்டி இந்த விடயத்தை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி இதுக்கு சரியான நிவாரணம் சரியான சொல்யூஷன் கொடுப்பாங்க என்று சொன்னது. அதே மாதிரி ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. சரி, அப்படியானால் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் அதை மந்த கதியில் செய்கின்றார்கள்? ஏன் அதை அவசரப்படுத்த முடியாது அரசாங்க தரப்பில்? ஏனென்றால் இது விஷம் போலே பரவிக்கொண்டு செல்கின்றது. ஆல்ரெடி இந்த ரெண்டு கமிட்டியும் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வார டியூஸ்டே இந்த 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 வார டியூஸ்டே இந்த கமிட்டி மீட்டிங் ஒன்றும் நடக்குது.
ஆல்ரெடி அவங்க போட்டுட்டாங்க. இந்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹெட்ஸையும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் முஸ்லிம் மினிஸ்டர்ஸ் மாதிரி போட்டு ஒரு கமிட்டியை ஆல்ரெடி அவங்க போட்டுட்டாங்க. இப்ப அவங்களோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். நல்லது. அதிலே உங்களுக்கு அதாவது ஜமியத்துல் உலமா சபைக்கு, எமது மார்க்க அறிஞர்களின் சபைக்கு திருப்திகரமாக இருக்கின்றதா ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் நீங்கள் திருப்தியாக இருக்கின்றீர்களா? இது மட்டும் அவங்க நல்ல முறையில தான் எங்களை அணுகிறார்கள், எங்களோட நல்ல விடயங்களை சொல்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. ஜமியத்துல் உலமா எடுத்து ஈக்கிய ஸ்டாண்ட் மக்களுக்கு நிதானமாக ஒற்றுமையாக ஈக்க சொல்லி, இனி இது மட்டும் எங்களோட மிச்சம் திருப்தியாகத்தான் ஜமியத்துல் உலமாக்கும் அந்த லீடர்ஷிப்புக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் நல்ல முறையில ஈக்குது இன்று மட்டும். அது ஆனா சில டிலேகள் இருந்துச்சு, சில விடயங்கள் முன் வரத்துக்கு. இப்ப இந்த கிழமை தான் இப்படி ஒரு கமிட்டி எல்லாம் போடப்பட்டிருக்குது. இனி கொஞ்சம் கவர்மெண்ட் டிலே ஆகக்குள்ள இங்கிட்டு கொஞ்சம் முன்பின்கள் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க போட்டிருக்கிறாங்க. நாங்களும் இதை ஒபிஷியலாகத்தான் அப்ரோச் பண்றோம். எங்களுக்கு வேற வழிகள் நாங்க எடுக்கிறது இல்ல. அதனால நாங்க ஒரு ஒபிஷியலான முறையில தான் இந்த விடயங்களை அணுகி மக்களுக்கு இந்த அரசாங்கத்தோட பேசி இந்த விடயத்திலிருந்து வெளியே வர பார்க்கணும். நல்லது. இப்பொழுது இந்த நிலைமையிலே ஜமியத்துல் உலமா சபையின் உறுப்பினர்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு பொதுபல சேனா மூலமான ஏதாவது ஆபத்துகள் அல்லது உங்களுக்கு எச்சரிக்கைகள் தனிப்பட்ட எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு அல்லது உங்களுக்கு உயிராபத்துகள் என்று நீங்கள் யாரும் கவலை கொண்டுள்ளீர்களா? அல்லது நீங்கள் அனைவரும் சுகமாக இருக்கின்றீர்களா, பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா? இல்ல, நாங்க அப்படி ஒன்றுமே இல்ல. இது மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனைக்கும் அவங்க எங்களுக்கு த்ரெட்டன் பண்ற அளவுக்கு நாங்களும் அவங்களோட நடந்து கொள்ளல, அவங்களும் எங்களோட அந்த முறையில இது மட்டும் நடந்து கொள்ளல. நாங்க உண்மையை சொல்லணும், அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. இனி நாங்க தனிப்பட்ட முறையில இத ஒரு ஆர்கனைசேஷனாகத்தான் இந்த ப்ராப்ளமை தான் நாங்க அப்ரோச் பண்றதே தவிர பர்சனலா நாங்க யாரையும் அப்ரோச் பண்றது இல்லை. சரி. அப்படியானால் இந்த நிலைமையிலே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் இடம்பெற இருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள். உங்களது தற்போதைய நிலைப்பாடு என்ன என்று கூறுங்கள். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில நாங்க சென்ற ஒரு மீட்டிங் எங்களுக்கும் இடையில நாங்க விடயங்களை தெளிவுபடுத்தினோம். அவங்களுக்கு மிச்சம் தெளிவு விடயங்கள், அவங்க எல்லா விடயங்களையும் அவங்களுக்கும் நல்லா எது சரி எது பிழைன்றது தெளிவாக விளங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இனி என்ஐபியில அது இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆலயம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறாங்க. டிஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆலயம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் பெற்ற தெளிவு. இனி இப்ப எங்களையே மறுவ வர சொல்லிக்கிறாங்க செகண்ட் டயலாக், செகண்ட் டிஸ்கஷனுக்கு, ஃபாலோ அப் மீட்டிங். அதிலே பொதுபல சேனா பங்கு கொள்கின்றதா அல்லது நீங்கள் மாத்திரமா? பொதுபல சேனா வருகின்றதா? அதற்கும் இல்ல அதுக்கு பொதுபல சேனா வராங்க இல்ல, அவங்கள ஆல்ரெடி சந்திச்சிருக்கிறாங்க. நாங்க வேறையா சந்திக்கிறோம். நல்லது. இப்பொழுது இந்த கட்டத்திலே ஜமியத்துல் உலமா சார்பிலே நீங்கள் இதுதான் முதல் முறையாக அந்த குறிப்பிட்ட பதற்றத்துக்கு பிறகு நீங்கள் பேசுகின்றீர்கள். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நாங்க மக்களுக்கு ஜமியத்துல் உலமா சொல்லி இருக்கிறது, இந்த விடயத்தை நிதானமா ஹேண்டில் பண்ண சொல்லி, ஒற்றுமையா நிதானமா பிரச்சனை இல்லாம எங்களுடைய நல்ல அஹ்லாக், எங்களுடைய மார்க்கத்தை நாங்க மற்ற மக்களுக்கு காட்டணும், நல்லா நளினமான முறையில் அவங்களோட சேர்ந்து நடக்கணும், அவங்களுக்கு இஸ்லாத்தை காட்டணும், எங்களுடைய அஹ்லாத்தை வெளியாக்கணும். நாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொள்ள தேவையில்லை. நாங்க ஒரு பிரச்சனைக்கு மூல காரணமாகவும் நீக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா சில எத்தனையோ சின்ன சின்ன பாடிஸ் பிரச்சனைகள் உருவாக்கத்துக்கு ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல நாங்க நிதானமாக சிந்தனையோட முழு முஸ்லிம், இந்த நாட்டில் வாழும் எல்லா முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சிந்திச்சு புத்தியோட நடக்கிறது, அது மிச்சம் முக்கியமான விஷயம். அதே நேரத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் பக்கம் திருப்புறோம், அதிகமா துவா செய்ய சொல்றோம். இன்று மக்ரிபுக்கும் மாஷா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இருக்கிறோம். அதுல நாங்க மக்கள உள்ளங்களை எப்படி அல்லாஹ் பக்கம் திருப்புறது, அல்லா இடத்துல உதவி கேட்கறது, இந்த ஜம்மியா என்ன செஞ்சு வந்திருக்குது, என்ன செய்ய போறோம்
என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி நாங்க இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விடயங்களை புத்திமதியாக சொல்லணும் என்று சொல்லி இப்ப நாங்க ஒரு முடிவெடுத்து இருக்கிறோம். இந்த அதே அப்ரோச்ல தான் நாங்க இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அரசியல் தலைமைகள் எதிர்கட்சியில் இருக்கும், ஆளுங்கட்சியில் இருக்கும், சுயேட்சையாக போட்டியிடும் அல்லது தெரிவு செய்யப்பட்ட இப்படியான அனைத்து முஸ்லிம் தலைவர்களையும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கும், அவர்களது செயற்பாடுகளை ஒருங்கமைக்கும் செயற்பாடுகள் ஏதாவது நீங்கள் செய்திருக்கின்றீர்களா இந்த குறிப்பிட்ட விடயத்தில்? எல்லா மினிஸ்டர்ஸ்மாருக்கும் ஹலால பற்றி தெளிவா இல்லை, நமது நான் கேட்பது முஸ்லிம் அரசியல்வாதிகளை, அதாவது மற்றவர்களை அல்ல, முஸ்லிம் அரசியல்வாதிகளை ஆரம்பத்திலேயே அவங்க எல்லாத்தையும் அணுகி அவங்களுக்கு விஷயங்களை விளங்கப்படுத்தி அவங்களிடத்துல ஒரு கருத்து வேட்பொன்றும் இல்ல, அவங்களும் இந்த விஷயத்தை நல்லா அறிஞ்சிக்கிறாங்க. அவங்களும் இந்த விடயத்தில் அவங்க எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க. இந்த விடயத்தில் எல்லா எந்த கட்சியில முஸ்லீம்களும் எல்லாம் ஒற்றுமையாக ஒரே சிந்தனை கீழே தான் ஈக்கிறாங்க. பார்லிமெண்ட்லயும் அதுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுறாங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நல்லது. சேர்ந்து அவங்களுடைய நல்லது. ஜஸாக்கல்லா. இந்த நேரத்திலே இணைந்து கொண்டு பெருமதியான தகவல்களை, அதாவது பதற்றத்தை தணிக்கக்கூடியது மாத்திரமல்ல, உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய தகவல்களை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். இவற்றை உலகளாவிய ரீதியிலே வெளியில் எடுத்து செல்வதற்கு நாம் எம்மாலான முயற்சிகளை நாம் செய்கின்றோம். இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொண்டு மிக்க நன்றி. உங்கள் தகவல் அனைத்திற்கும் நன்றி. ஜஸாக்கல்லா. உங்கள் அனைவரின் சுகத்திற்காக நாமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சற்று பேச முடியுமா முர்ஷித் மௌலவியோடு? வாலைக்கும் அஸ்ஸலாம். ஹஜ்ரத், இந்த நேரத்திலே உங்கள் சுயினமான இந்த வேளையிலே எமக்கு இந்த நேர்காணலை ஒழுங்கு செய்தது மாத்திரமன்றி தகவல்களை சரியான முறையிலே வழங்கி இருக்கின்றீர்கள். இவற்றை முடிந்த அளவுக்கு உலக அளவில் எடுத்து செல்லக்கூடிய எம்மாலான முயற்சியை நாம் மேற்கொள்வோம். இந்த வேளையில் உங்கள் சுகத்திற்காகவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.